நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் புரட்டாசி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்கும் அந்த பொதுவான பலன்களை சொல்ல போகிறோம். இது நீங்கள் கவனமாக கேட்டு நன்மை அப்படின்னு சொல்லி இப்போ என்னோடய குருநாதர் நான் வேண்டிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத். என்னோட ஆத்மதரிமன் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரஜோதியாத். இந்த புரட்டாசி மாத பலன் பார்க்கும்பொழுது முதல்ல பொதுவான பலன்கள் தான் பார்க்கறது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது 17/9/2024 17/10/2024 வரைக்கும் சரியாக ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாத பலன்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. அப்போ அந்த வகையில் கிரகங்கள் எப்போது எங்கெங்கே இருக்கின்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். ரிஷப ராசியில் குருவும், மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும், சிம்ம ராசியில் புதனும், கன்னி ராசியில் சூரியன் கேது சுக்கிரனும், கும்பராசியில் சனியும் சந்திரனும், மீன ராசியில் ராகுவும் உட்காந்துருக்காங்க. இது மாதிரி இந்த 9 கிரகங்கள் உட்காந்துருக்காங்க. இதனால் என்னென்ன பலன்கள் பொதுவாக ஏற்பட போகிறதுன்னு பார்க்கும்பொழுது நல்லா கேட்டுங்க. பெண்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இது மாதிரிலாம் வரும். கருத்து வேறுபாடு ஏற்படும். அது இல்லாமல் வீட்டில் நடக்கிறது வெளியே தெரிய இருக்கிற அளவுக்கு ஆகும். சின்ன விஷயம் பெரிய இஷ்யூ ஆகும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் இதனால் இருந்த பெண்களுடைய சம்பந்தமான அந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். பெண்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய முன்னேற்றம் மேன்மை அடையும். அது இல்லாமல் அந்த தவறான விஷயங்களில் போகிறது எல்லாமே இப்போ குறைஞ்சிரும். ஏன்னா இப்போது சுக்கிரன் கேதுவோடு இருந்தாலும் சூரியன் அங்கே அமர்ந்துட்டார். அதனால் கொஞ்சம் கட்டுக்கு அடங்கியிருப்பார். அது இல்லாமல் நிறைய பெண்களுடைய முன்னேற்றங்கள் பெருசாக பேசப்படும். அவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட கை ஓங்கியிருக்கும். அவங்களுடைய திறமைகளும் பழிச்சிடும். அரசாங்கத்தாருடைய நடத்துகிறாங்க இல்லையா, ஆட்சி புரிகிறாங்க இல்லையா, அவங்களோட கை ஓங்கியிருக்கும். அவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க, அதிகாரிகள் கேட்பாங்க. மக்களுக்கு நிறைய திட்டங்களை வகுத்து கொடுப்பாங்க. அது மூலிமா நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் கல்விக் கொள்கையில் புதுசான முறையில் ஏற்பட போகுது. பழைய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை ஏற்படக்கூடிய அம்சமாக இப்போ விளங்க போகுது. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இருந்தாலும் சில தவறான பழக்கங்கள் மக்களிடையே பரவக்கூடிய அம்சமாக இப்போ உள்ள காலகட்டங்கள் இருக்க போகுது. அதனால் நீங்கள் அந்த தவறான வழியில் போகாமல் ஆன்மீக நெறியிலையும் நீதி, நேர்மை, நியாயம், சத்தியம், இந்த மாதிரி தர்மம், இந்த மாதிரி வழியில் போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய கெடுபலன்கள் குறைந்த நற்பலன் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது. இது இல்லாமல் அண்டை நாட்டவரும், அண்டை மாநிலங்கள், அண்டை நாட்டவர்கள் இவர்கள் மூலிமா நல்லது நடக்க போகுது. இவங்க நம்மளுக்கு உதவி போடுவாங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவோம். அவங்க நம்மளுக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க. இதெல்லாமே நடக்கும். வெளியூர் வெளிநாட்டு விஷயம்லாம் நல்லது நடக்கும். முன்னேற்றமான காலமாக தான் இந்த புரட்டாசி மாதம் இருக்க போகுது. பொதுவாக புரட்டாசி மாதம் புரட்டி போடுவாங்க. இருந்தாலும் தெய்வ நம்பிக்கையால் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் பெருமாளுக்கு உண்டான விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. அது இல்லாமல் நவராத்திரி விரதம் வருது. மாலை பச்சைன்ற பெரிய அமாவாசையும் வருது. இப்பேற்பட்ட புரட்டாசி மாதத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான பலன்களில் பொதுவாக தான் இருக்க போகுது. அது நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அணுகினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்து பலன் சொல்லப்படும். அதனால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. 9791052062. இதில் நீங்கள் எனக்கு உங்களுடைய ஜாதகம் தான் பதிவு பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். வெயிட் பண்ணி நல்லபடியாக பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். இருந்தாலும் கிரகங்களை நிலையை வச்சு தான் சொல்கிறோம். எல்லாருக்கும் சரியாக அமையும்னு சொல்ல முடியாது. பல பேருக்கு நல்லா கரெக்டாக இருக்குன்னு தான் எல்லாமே சொல்கிறாங்க. அதனால் அந்த வகையில் இப்போது இந்த புரட்டாசி மாத பலனை இதோட நிறைவு செய்து 12 ராசிகளான பலனை இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய உபாசனை தினப்பரம் வாங்குகிறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மிகே சண்டகஸ்தாய திமகே தன்னோ வாராகி பிரஜோதியாத். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கடகராசிக்காரங்க சொல்லப்போகிறேன். கடகராசிக்காரங்களை ஏற்கனவே குரு பயிற்சி நல்லா தான் இருக்குது. 11 குரு எல்லா வகையிலையும் நல்ல விஷயம் தான் செஞ்சிட்ருக்காரு. நிறைய பணப்புழக்கங்கள்லாம் சேருது. திடீர்னு பண வரவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. கடகராசிக்காரங்களுக்கு வாங்குறாங்க, செலவு பண்ணுறாங்க. ஆனால் சேமிப்புன்றது தான் இல்லாமல் இருக்குது. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது.
இருந்தாலும் அந்த பணம் மணி ஃப்ளோயிங் சொல்கிறோம் இல்லையா, அது கடகராசிக்காரங்களுக்கு உரிய காலகட்டமாக தான் இப்போ இருந்துட்டுருக்கு. பணம் நிறைய வரும், ஆனால் நிற்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எதுனா ஒரு விஷயத்தில் போடணும். அப்போ ஷேர் மார்க்கெட்டில் போடலாம், சேமிப்பில் போடலாம், சீட்டு கட்டலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட் சொல்கிறாங்க, எப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் போடலாம். இதில் போட்டு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி இருக்கோ, வட்டி, அதான் வட்டி வரணும் இல்லையா, அது மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக கடகராசிக்காரங்க கண்டிப்பாக போடலாம். குரு 11 அதுக்குண்டான விஷயத்தை செஞ்சிட்ருக்காரு. அது இல்லாமல் உங்களுக்கு சில மறைமுக எதிர்ப்புகள் வந்து சேரும். பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடகராசிக்காரங்க கண்டிப்பாக வாகனங்களில் போகும்போது வெகு கவனமாக இருக்கணும். நிறைய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கனால கடகராசிக்காரங்க சொந்த வாகனங்களில் போனாலும் இல்லை வேறொரு வாகனத்தில் நீங்கள் ஏறி போனாலுமே எப்பயுமே விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அதை நான் கண்டிப்பாக சொல்லுறேன், இந்த பதிவில் சொல்லி தான் ஆகணும். அப்போ நீங்கள் அது மாதிரி இருந்துங்க. அப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலை போனீங்கன்னா இறை சிந்தனையோடு இருங்க. அது நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். மனசுக்குள்ளேயே உங்களுக்கு பிடிச்ச குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அதனுடைய நாமாக்களை சொல்லிட்டு வரலாம். ஜபமாலை வச்சுருந்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்தில் உள்ளவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஜபமாலை வச்சுருப்பீங்க, அது உருட்டிகிட்டே போகலாம். பிரயாணங்களில் மட்டும்தான் சொல்கிறேன், பிரயாண நேரத்தில் அந்த மாதிரி செய்யலாம். அப்போ நீங்கள் விபத்துகள் ஏற்பட்டாலும் சின்னதாக தவிர்க்கப்படும். பெரிய விபத்தாக ஏற்படாமல் கூட சின்னதாக தவிர்க்கப்படும். இது மாதிரிலாம் வரும். அப்போது அது மாதிரி நடந்துக்கணும். இது இல்லாமல் கொடுக்கல் வாங்கலில் பணம் வந்தாலும் சில கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணணும். எழுதி வாங்கிட்டு கொடுக்கணும். அவங்ககிட்ட நீங்கள் வாங்கினாலும் சரி, அவங்க கொடுத்தாலும் சரி, எழுதி வாங்கிட்டு கொடுக்குறது நல்லது. சாட்சிகளோடு இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். அப்புறம் குடும்ப உறவுகள் மேம்படும். அவங்களோட நீங்கள் வெளியே அதிகமாக போயிட்டு வரக்கூடியதாக ரொம்ப அம்சமாக இருக்கும். நிறைய கேளிக்கைகளை கலந்துப்பீங்க, விருந்து நிகழ்ச்சியில் கலந்துப்பீங்க. சந்தோஷமான மனநிலை தான் இப்போ உங்களுக்கு இருக்க போகுது கடகராசிக்காரங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு விட்டதை பிடிக்க போகிறீங்க. சில விஷயங்கள் விட்டதுன்னா இழந்தது, ஒரு வழியில் பணம் போயிருக்கும், இன்னொரு வழியில் அந்த பணம் வந்து சேரும். அரசாங்கம் அது கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க நலத்திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ அமைய போகுது. இதனால் வரைக்கும் அது தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டுக்காமல் இருந்திருப்பீங்க. இப்போ வந்து சொல்லுவாங்க, உனக்கு இந்த அரசாங்கத்து மூலிமா இந்த இது சலுகை கிடைக்க போகுதுப்பா, உடனே அப்ளை பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நேரம் வரும்போது தான் அது நடக்கும். அப்போ அது மாதிரி அந்த அரசாங்க சலுகைகள் வந்து சேரும். அது இல்லாமல் உத்தியோகத்துக்கு கிடைக்காமல் இருக்கவங்க கண்டிப்பாக கிடச்சிரும். தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்க அதுக்குண்டான முயற்சி எடுத்து இன்னும் 2-3 இடத்துல இது பண்ணி டெவலப் பண்ணி அது மூலிமா சம்பாதிப்பீங்க. மக்கள் தொடர்பு நிறைய இருக்கும். அரசியல் சினிமாவில் உள்ளவங்க கண்டிப்பாக முன்னேற்றமாவாங்க. புதிய பொறுப்புகள் வந்து சேரும். இதெல்லாமே கடகராசி வரப்போகுது. இருந்தாலும் கடகராசிக்காரங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பழக்கம் விதத்திலும் சரி, பேச்சுவார்த்தையிலும் சரி வெகு கவனமாக இருக்கணும். இது இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் மட்டும் விடக்கூடாது, தன்னம்பிக்கை விடக்கூடாது, தைரியமாக இருக்கணும். எந்த விஷயத்திலும் சோர்ந்து போகக்கூடாது. அதுதான் கடகராசிக்காரன் சொல்ல போகிறேன். பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் உக்கிர தெய்வம் வழிபாடு கண்டிப்பாக நல்லது செய்யும். வாராகி வழிபாடு, காளியம்மன் வழிபாடு, இது மாதிரி அங்காள பரமேஸ்வரி, பிரத்யங்கரா, இது மாதிரி உக்கிரமான தெய்வங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே தீரும். எதிர்கள் தொல்லை கண்டிப்பாக இருக்காது. வழக்குகள் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த பதிவில் புரட்டாசி மாத முடிவில் வந்து எந்த வழக்காக இருந்தாலும் அது முடிவுக்கு வர நிலைமையிலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அது நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குற வகையிலும் தான் அந்த வழக்கு வந்து சேரப்போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறைபாரிகள் பார்க்கும்போது நான் சொன்ன உக்கிரதை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி இது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம். எந்த உக்கிரதை வழிபாடு இருந்தாலும் எலுமிச்சம்பழம் மாலை கட்டலாம், எலுமிச்சம் வச்சு வணங்கிட்டு வரலாம். விளக்கு கண்டிப்பாக ஏற்றிட்டு வரணும். ஏதாவது ஒரு வகையில் பலி கொடுக்கலாம். பலின்றது கனி அளவில் கூட பலி கொடுக்கலாம். எலுமிச்சங்கனி பலி கொடுக்கலாம், மாதுளங்கனி பலி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. தான தர்மம்னு பார்க்கும்போது நிறைய விதவை கணவனை இழந்த பெண்களுக்கு உதவி பண்ணலாம். அப்புறம் திருமணத்துக்கு நிற்கிற ஏழை பெண்களுக்கு உதவி பண்ணலாம். பெரும்பாலும் வந்து திருநங்கைன்னு சொல்கிறாங்களே அவங்களுக்குலாம் உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திங்கன்னா இந்த தான தர்மங்கள் மூலமாக உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த புரட்டாசி மாதம் பலன் கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் பெருமாள் வழிபாடும் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இதில் வரக்கூடிய அந்த நவராத்திரி விரதம் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்கள் எல்லாருக்குமே அந்த 9 நாள் நவராத்திரிலாம் கூட கடைசி 3 நாள் இருக்கலாம். அது கூட முடியாதவங்க கடைசியாக விஜயதசமிக்கு ஒரு நாள் விரதமாக இருக்கலாம். இது மாதிரி ஆரம்பத்தில் இருக்கலாம், இல்லை முடிவில் இருக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்யுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளம் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.